Welcome to KR Wisdom. What percent of 60 is 72? 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பர்சன்டேஜ் தெரியாது, அதனால அந்த தெரியாத பர்சன்டேஜை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ X% ஆஃப் 60 இஸ் ஈக்குவல் டு 72 அப்படி நம்ம எழுதிக்கணும். கொஸ்டினில் இருக்கிறத 72. அப்போ X%னா X/100 into 60 is equal to 72. X/100 into 60ல நியூமரேட்டரில் இருக்கிற 0 ஒன்று, டினாமினேட்டரில் 0 ஒன்று கட் ஆகிடும். அப்போ X is equal to 72 into 10 divided by 6. இந்த சைடு வந்தால் 10 மேலே போயிடும், 6 கீழே வரும். ஸோ 72ல் 6 வந்து எத்தனை டைம்ஸு? 12 டைம்ஸு. is equal to 12 into 10 is 120. Therefore, answer is option B, 120%. Next question. Find the total amount if 12% of it is 1080. ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் தொகையை காண்க. அந்த தொகை தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எக்ஸ் இன்ட்டு 12%, அந்த தொகையில் 12% is equal to 1080. அந்த தொகை நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்கணும். இப்போ அப்போ 1080 எழுதி வச்சு கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ X இன்ட்டு 12/100 by 100 is equal to 1080. Therefore X is equal to 12/100 அந்த சைட் போச்சுன்னா 100 மேலே வரும். X is equal to 1080 into 100 by 12 by 12. 108ல் 12 வந்து எத்தனை டைம்ஸு? 9 டைம்ஸு. 9 பக்கத்தில் ஒரு 0 இருக்குது, அதனால் 90 into 100னா 9000. Therefore answer is rupees 9000. Next question. The number which exceeds 16% of it by 42 is. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண். அப்போ அந்த எண் நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். குறைக்க கிடைக்கும் 16% குறைக்க கிடைக்கும் எண்ணுன்னு வந்து கேட்டுருக்காங்க 42. அதனால் இந்த சைடில் இருக்க இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். அப்போ X - 16/100 into X is equal to 42. அப்போ இதை எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்து பார்த்தா 100x - 16x by the whole divided by 100 is equal to 42. Therefore 100 - 16x na 84x. 84x is equal to 42 into 100. இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும், into 100. அப்போ X is equal to 42 into 100. மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் மாறிடும். இங்கே வந்தால் 42 into 100 divided by 84. 42 84ல் 2 டைம்ஸு, அதனால் 42 கட் பண்ணிவிட்டு 1, 84 கட் பண்ணிவிட்டு 2. 2 வந்து 100ல் 50 டைம்ஸ். 2 கட் பண்ணிட்டு 100 கட் பண்ணிட்டு 50. Therefore answer is 50. Therefore answer is option B, option A, 50. Next question. 280 candidates appeared for an examination of which 252 passed. The failed percentage is கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாமில் 280 பேர் கலந்துக்கிட்டாங்க, 252 பேர் பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணி 280ல் 252 பாஸ், அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 52/280 into 100. 252 by 280 into 100. ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 28ல் 252 2 கட் ஆகும். அப்போ 28 கட் பண்ணிட்டு 14, 252 கட் பண்ணிட்டு 126. 14 வந்து 126ல் 9 டைம்ஸு is equal to 9 ஒரு 0 இருக்குது, 9 10 இருக்குது. அப்போ 9 into 10னா 90. 90% தான் பாஸ்ட் பர்சன்டேஜ். பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து 90%. இப்போ ஃபெயில்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்போ பர்சன்டேஜ்னா 100 எடுத்துக்குவோம். அதனால் 100 - 90% is equal to 10%.
Therefore, 10 failed candidates is equal to 10%. Therefore, option C 10%. Answer is option C 10%. Next question. Shyam's monthly income is rupees 12,000. He saves rupees 1,200. Find the percentage of his savings and his expenditure. அவனோட சேவிங்ஸ் வந்து 1,200, டோட்டல் இன்கம் 12,000. இப்போ சேவிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால 1,200 by 12,000 into 100. 2 0, 3 0 கட் ஆகிடும். இப்போ மீதி இருக்காது 120 by 12. 120ல் 12 10 times is equal to கட் பண்ணிட்டு 10 போடணும். is equal to 10%. சேவிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சது 10%. எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு டோட்டல் இன்கம்லேருந்து சேவிங்ஸ் ரூபாயை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பணம் கிடைக்கும். அப்போ வந்து 12,000 minus 1,200 அப்படின்னா 10,800. இப்போ டோட்டல் இன்கம் வந்து 12,000. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால 12,000 இது சும்மா நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து 100 minus 10% is equal to 90%. அது கூட போட்டுக்கலாம். $10% கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் 100 minus 10 is equal to 90 அப்படி கூட போட்டுக்கலாம். இது நான் சும்மா போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். 10%. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 10%, 90%. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.